நிறைய பேருக்கு இளம் வயதுல இருந்தே முடி உதிர்வுங்கிறது ஒரு நார்மலான விஷயம் ஆயிடுச்சு. இந்த முடி உதிர்வு ஏன் ஏற்படுது அப்படின்னா, பெண்களுக்கு மட்டும் இல்லாம ஆண்களுக்கு கூட மூட் ஸ்விங்ஸ் வரதுக்கான காரணம் இருக்குங்க. காரணமே இல்லாம நம்ம சில சமயம் ரொம்ப எரிச்சலா, எந்த நேரமா இருந்தாலுமே ஒரு மாதிரி ஒரு எரிச்சலான ஒரு ஃபீல். யோகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எந்தெந்த விட்டமின் குறைபாடுனால என்னென்ன சிம்டம்ஸ் நம்ம உடம்புல காட்டும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நம்மளோட உணவுகளையும் எப்படி மாத்தினா நமக்கு இந்த விட்டமின் குறைபாடுகள் குறையும்னு பார்க்கலாம். அதோட சேர்த்து சின்ன சின்ன பயிற்சிகளும் பண்ணலாம். எளிமையான முறையில நான் உங்களுக்கு சொல்றேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா அடிக்கடி சிம்டம்ஸ் நிறைய காட்டும். ஆனா அதெல்லாம் நம்ம அலட்சியமா விட்டுருவோம். ஆரம்பத்துல எதுவுமே பார்க்க மாட்டோம். போக போக தான் அந்த சிம்டம்ஸ் நம்மளுக்கு ரொம்ப அதிகப்படியா காட்டுறப்பதான் நம்ம அது என்னன்னு பார்க்க ஆரம்பிப்போம். ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ்லாம் எதுக்காக வருது, ஏன் வருது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சோம்னாலே நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாம். எப்பவுமே சோர்வா இருக்கிறீங்களா? முடி அடிக்கடி கொட்டிக்கிட்டே இருக்கா? உங்களோட நகங்கள் எல்லாம் அடிக்கடி உடைஞ்சு போகுதா? இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு விட்டமின் குறைபாடு இருக்கிறதா தான் அர்த்தம். முதலாவதா நம்ம பார்க்க போறது ஃபெட்டிக், அதாவது எப்பவுமே சோர்வா இருக்கிறது. நைட் என்னதான் நல்லா உறங்கி எழுந்தாலுமே காலையில எழுந்த உடனே நம்மளுக்கு சோர்வா இருக்கும் உடம்பு. அது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு விட்டமின் டி, அயன், விட்டமின் B12 இந்த மூணோட குறைபாட்டினால கூட இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நம்ம உடம்புல இருக்கலாம். எப்பவுமே சோர்வா இருக்கு நீங்கன்னா கண்டிப்பா இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கான உணவு நீங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, பால், முட்டை, கீரை, நெல்லிக்காய் இந்த மாதிரியான உணவுகளை நீங்க அடிக்கடி உங்க உணவோட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த 3 விட்டமினோட குறைபாடு குறையறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம விட்டமின் டிக்காக காலையில சூரிய ஒளியில நீங்க ஒரு 10ல இருந்து 20 நிமிஷம் மெதுவா நடந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த விட்டமின் டி குறைபாடு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணினீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அடுத்ததை நம்ம பார்க்க போறது வீக்னஸ், உடல் பலவீனம். அதான் என்ன உடல் பலவீனம்? உடல் சோர்வுக்கும் உடல் பலவீனத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, தூங்கி என்னதான் ரெஸ்ட் எடுத்து எழுந்தாலும் சோர்வா இருக்கிறது தான் சோர்வு. பலவீனம் பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ இல்ல நடக்கிறப்போ நம்ம உடம்பு திடீர்னு ஒரு மாதிரி பலவலன்னு இருக்க மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த் இல்லை, நம்மளால நிற்கவே முடியாது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் B1, விட்டமின் டி, மெக்னீசியம் இந்த குறைபாடுகள் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த மாதிரி தோணும். உடம்பு ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க உங்க உணவுல முழு தானியம், பருப்பு வகைகள், அது மட்டும் இல்லாம வாழைப்பழம் இதை நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா விட்டமின் B1, விட்டமின் டி, மெக்னீசியம் எல்லாமே சரி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதற்கான எக்ஸசைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீல் ரைஸ். உங்களோட கால் விரல்களை இப்படி கீழே அழுத்தி உங்களோட குதிகாலை இப்படி மேல தூக்குன வாக்குல நீங்க ஒரு 10 வினாடி நின்னு இறங்குனீங்கனாலே அதை ஒரு 5ல இருந்து 10 முறை செய்யலாம். அதாவது உங்களோட உடம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த் பண்ணும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேர் லாஸ், அதாவது முடி உதிர்வு. இப்ப இருக்க காலகட்டத்துல நம்மளோட உணவு முறைகள், காற்று, நீர் இதனால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இளம் வயதுல இருந்தே முடி உதிர்வுங்கிறது ஒரு நார்மலான விஷயம் ஆயிடுச்சு. ஆனா இந்த முடி உதிர்வை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த முடி உதிர்வு ஏன் ஏற்படுது அப்படின்னா பயோட்டின், அதாவது B7, விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் இ இந்த மூணோட குறைபாடு இருந்தாதான் நமக்கு முடி உதிர்வு அதிகமா இருக்கும். இதை நம்ம உணவு முறைகள்லயும் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய், கேரட், பாதாம், நிலக்கடலை இது 4ஐயும் நம்ம அன்றாட உணவுகள்ல சிறிதளவு சேர்த்துக்கிறதுனால நமக்கு இந்த விட்டமின் டிஃபிஷியன்சிஸ் எல்லாமே சரியாகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அடிக்கடி நல்ல எண்ணெய் வைத்து உங்களோட ஹெட்டை நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கூட முடி உதிர்வு கம்மியாகும். அடுத்தது பிரிட்டில் நெயில்ஸ், அதாவது நம்மளோட நகங்கள் பாத்தீங்கன்னா தானா உடையும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பயோட்டின், விட்டமின் டி, அது மட்டும் இல்லாம ஜிங்க் இந்த மூணோட குறைபாடுகள் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னா நமக்கு நகமுடைதல் ரொம்ப அதிகமா இருக்குங்க. இதை நம்ம உணவு முறைகள்ல கூட நம்ம சரிப்படுத்திக்கலாம். நம்மளோட அன்றாட உணவுல பூசணி விதை, கடலை, பால் இது மூன்றும் நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நகம் உடையிறது குறையும். இதுக்கு நம்ம ஃபிங்கர் ஸ்ட்ரெச், இந்த ஃபிங்கர் ஸ்ட்ரெச் பண்றதுனால நம்மளோட கை விரல்கள்ல இருக்க ரத்த ஓட்டம்லாம் சீராகி அதனால நம்மளோட நகங்களுக்கு தேவையான அளவு ரத்த ஓட்டம் கிடைக்கிறப்ப அது இயற்கையாவே அழகா நல்லா ஆரோக்கியமா வளரும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ட்ரை ஸ்கின், அதாவது உலர்ந்த தோள்கள் ரொம்ப வறட்சியா, நம்ம என்னதான் ஆயில் அப்ளை பண்ணாலும் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணா கூட சில பேருக்கு அது தொடர்ந்து இருக்கும். அதுக்கான காரணம் விட்டமின்ஸ் தான்.
விட்டமின் சி, விட்டமின் இ, ஒமேகா 3 இந்த 3 விட்டமின்ஸும் நம்ம உடம்புல குறைவா இருக்கு அப்படின்னா நமக்கு அந்த மாதிரியான தோற்றங்கள் இருக்கும். இந்த மூணையுமே நம்ம உணவு முறைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம அதிகரிச்சுக்க முடியும். நெல்லிக்காய், ஆலிவ் விதை, முந்திரி இந்த 3 உணவையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிறப்போ இயற்கையாவே இந்த விட்டமின்ஸ் நம்ம உடம்புக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்மளோட தோல் நல்லா மினுமினுப்பா அழகா இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பயிற்சி தினமும் செய்யலாம் அப்படின்னா வாட்டர் சிப் ஹேபிட். அதாவது ஒரு நாள் முழுக்கவுமே நம்ம ஒரு பாட்டில்ல ஒரு லிட்டர் அல்லது 2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறப்போ நமக்கு அந்த தோல் வறட்சி குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது முகப்பரு. முகப்பரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே முகப்பரு வந்ததுன்னா ரொம்ப கவலைப்படுவோம். இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் டிஃபிஷியன்சி, விட்டமின் ஏ, ஜிங்க், விட்டமின் இ இந்த 3 குறைபாடு நம்ம உடம்புல ஏற்பட்டதுன்னா அது முகப்பரு மூலியமா நமக்கு காட்டும். சோ முகப்பரு வந்துச்சுன்னா இந்த 3 விட்டமின்ஸையும் நீங்க கரெக்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முகப்பரு முழுமையா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம இயற்கையா உணவு முறையில கூட எடுத்துக்கலாம். கேரட், பூசணி, நீலக்கடலை இந்த 3மே நம்ம உணவுல கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா நமக்கு முகப்பருன்ற பிரச்சனையே இல்லாம இருக்குங்க. முகம் அழகா பொலிவாவும் இருக்கும். இதுக்கான பயிற்சி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்வெட் வாக் பண்ணலாம். அதாவது நல்ல வேர்க்க விறுவிறுக்க வேகமா நடந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க நச்சுக்கள் எல்லாமே நம்மளோட வியர்வை வழியா வெளியில வந்துரும். நல்ல வேர்வை வழிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஒரு குளிர்ந்த நீர்ல நம்ம ஒரு குளியல் போட்டோம் அப்படின்னம்னா ஆரோக்கியமா மட்டும் இல்லாம புத்துணர்ச்சியாவும் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மூட் ஸ்விங்ஸ். பெண்களுக்கு மட்டும் இல்லாம ஆண்களுக்கு கூட மூட் ஸ்விங்ஸ் வரதுக்கான காரணம் இருக்குங்க. இதுவும் விட்டமின் டிஃபிஷியன்சினாலதான். இந்த 3 விட்டமின் டிஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாரா இருந்தாலுமே மூட் ஸ்விங்ஸ் கண்டிப்பா வருங்க. அது என்னென்ன விட்டமின்ஸ் பாத்தீங்கன்னா விட்டமின் டி, விட்டமின் B6, மெக்னீசியம் இந்த 3 விட்டமின்ஸை நீங்க இயற்கையா உணவுலயே எடுத்துக்கலாம். அது என்னென்ன உணவுனா வாழைப்பழம், பச்சை கீரை, பருப்பு இந்த 3யும் நீங்க உணவுல இயற்கையாவே சேர்த்துக்கிறப்போ உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இதுக்கான எக்ஸசைஸ் உங்களுக்கு 4-6 பிரீத்திங். இது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு நம்ம பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம். அதாவது நம்ம மூச்சை மெல்லமா உள்ள இழுத்து 4 வினாடி அதை ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் மெல்லமா அதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா வெளியில விடுறது தான் அதுக்கான எக்ஸசைஸ். இதை நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணலாம். அடுத்தது வீக் போன்ஸ், எலும்பு பலவீனமா இருக்கிறது. வயதானவர்களுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க மூட்டு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இளம் வயதினர்கள் கூட சொல்றாங்க கை ரொம்ப வலிக்குது, கால் ரொம்ப வலிக்குது அந்த மாதிரி எல்லாம். இதுக்கான மெயின் ரீசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் குறைபாடு தான். விட்டமின் டி, விட்டமின் கே, கால்சியம் இந்த 3 விட்டமின் குறைபாடும் இருந்தது அப்படின்னா நம்மளோட எலும்புகள்ல வலி இருக்கும். இதை நம்ம இயற்கையான உணவுகள்ல கூட சரி பண்ணிக்கலாம். பால், மோர், எள்ளு, கீரை இந்த மாதிரியான உணவுகளை நம்ம அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு விட்டமின் டி, விட்டமின் கே, கால்சியம் நமக்கு தேவையான அளவு நம்மளோட உடம்புக்கு கிடைக்கும். இதுக்கு நீங்க ஒரு எளிமையான எக்ஸசைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்பிங். அதாவது நம்ம குதிக்கிறது. ரொம்ப வேகமாலாம் குதிக்க வேணாங்க, பொறுமையா குதிச்சாலே போதும். இந்த மாதிரி குதிக்கிற எக்ஸசைஸ்னால நம்ம உடம்புல இருக்க எலும்புகள் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். அடுத்தது ப்ளீடிங் கம். அதாவது நம்மளோட ஈறுகள்ல ரத்த கசிவு. ஏன் இந்த ரத்த கசிவு ஏற்படுது அப்படின்னா விட்டமின் டிஃபிஷியன்சி தான். என்னென்ன விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கிறதுனால நமக்கு இந்த ரத்த கசிவு வருதுன்னு பார்க்கலாம். விட்டமின் சி, விட்டமின் கே, ஜிங்க் இந்த 3 விட்டமின்களும் நம்மளோட உடம்புல குறைவா இருக்கு அப்படின்னா நம்மளோட பற்கள்ல ரத்த கசிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க பல்லுல ரத்த கசிவு இருக்கு அப்படின்னா இந்த விட்டமின்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இதை நம்ம இயற்கையான முறையிலையும் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய், கொய்யா, கீரை இந்த 3யும் நம்ம அன்றாட உணவுல சேர்த்துக்கிறதுனால நமக்கு இந்த 3 விட்டமின்ஸ்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கான எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா ஜா ரிலாக்ஸ் எக்ஸசைஸ். அதாவது நம்மளோட வாய் தசைகளுக்கு கொடுக்க போற எக்ஸசைஸ் தான். வாயை மெல்ல மெல்லமா மூடி திறந்தோம்னாலே போதும். இந்த மாதிரி நமக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் மெல்லமா பொறுமையா செய்யலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போறது மசில் கிராம்ப், தசை பிடிப்பு. இந்த மசில் கிராம்ப் வரதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியம் அண்ட் பொட்டாசியம் இந்த 2 அமிலமும் நம்மளோட உடம்புல குறைஞ்சிச்சு அப்படின்னா தசைப்பிடிப்பு ஏற்படும். இந்த தசைப்பிடிப்புக்கு நம்ம பொட்டாசியம், மெக்னீசியம் இது 2ம் இயற்கையான முறையில சாப்பிடலாம் அப்படின்னா தேங்காய் தண்ணீரும் வாழைப்பழம் இது 2யும் நம்ம அடிக்கடி நம்ம உணவுல எடுத்துக்கிறது மூலியமா இந்த அமிலத்தன்மை உடம்புல அதிகரிச்சு மசில் கிராம்ப் குறையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்ததை நம்ம பார்க்க போறது இரிட்டபிலிட்டி. அதாவது எரிச்சல். காரணமே இல்லாம நம்ம சில சமயம் ரொம்ப எரிச்சலா காலையில எழுந்த உடனே ஆபீஸ்க்கு கிளம்புற நேரமா, பள்ளிக்கு கிளம்புற நேரம், எந்த நேரமா இருந்தாலுமே ஒரு மாதிரி ஒரு எரிச்சலான ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இருக்க மாதிரியே இருக்கும். அதுக்கான காரணமும் விட்டமின் டிஃபிஷியன்சி தாங்க. இதுக்கு என்ன விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்குன்னா
விட்டமின் B6, விட்டமின் D, மெக்னீசியம். இந்த 3 விட்டமின்ஸோட குறைபாடுகளும் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னா நம்ம காரணமே இல்லாம எரிச்சல் அடைவோம். இதை கூட நம்ம இயற்கையான உணவுகளால சரிப்படுத்த முடியும். அது என்னன்னா பருப்பு, கீரை, வாழைப்பழம். இந்த 3யும் நம்மளோட அன்றாட உணவுல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இந்த டிஃபிஷியன்சி குறைஞ்சி நமக்கு அந்த எரிச்சல் தன்மை குறையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்ததா ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன். அடிக்கடி பாத்தீங்கன்னா நமக்கு சளி, காய்ச்சல், பெரியவங்கள்ல இருந்து சிறியவர் முதல் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. இது கூட விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்னென்ன விட்டமின்ஸ் பாத்தீங்கன்னா விட்டமின் C, ஜிங்க், விட்டமின் A. இந்த 3 குறைபாடுகளும் நம்ம உடம்புல இருந்தது அப்படின்னா அடிக்கடி நமக்கு சளி, காய்ச்சல் வரும். இதை நம்ம இயற்கையான உணவுகளால கூட சரிப்படுத்தலாம். நெல்லிக்காய், தேன், மஞ்சள். நம்ம இந்த 3யும் அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கிடைச்சு இந்த விட்டமின் டிஃபிஷியன்சி எல்லாம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பேல் ஸ்கின், அதாவது வெளிர் தோல். ஏன் வெளிர் தோல், வெள்ளையா இருக்கு தோல் அப்படின்னா நம்ம அழகு அப்படின்னு சொல்றோம். ஆனா ரொம்ப வெளிர்னு இருக்கிற தோல் அழகு கிடையாதுங்க, அதுவுமே விட்டமின் டிஃபிஷியன்சி தான். இதுக்கு விட்டமின் C, அயன், B12 இந்த 3 குறைபாடும் இருக்கு அப்படின்னா நம்மளோட தோல் வெளிர் நிறத்துல இருக்குங்க. இதை நம்ம இயற்கையான உணவுகள் பீட்ரூட், கீரை, எலுமிச்சை இந்த 3யும் நம்ம உணவுகளோட அன்றாடம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா தோல் அழகா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம வெளிர் நிறமும் மாறும். நினைவுல வச்சுக்கோங்க, நம்மளோட சின்ன சின்ன சிம்டம்ஸும் நோய்க்கான அறிகுறிகளா மட்டும் இருக்க வாய்ப்பு இல்ல, விட்டமின் குறைபாடுகளா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. டேப்லெட் எடுத்தா மட்டும் போதாது, நம்மளோட உணவுகள்ல இயற்கையான முறையில நம்ம எடுத்துக்கிறப்பையும் இதுக்கான மாற்றங்கள் நிறைய ஏற்படும். விட்டமின் குறைபாடு நோய் அல்ல, அதை நம்ம ஈஸியா சரி பண்ணிக்கலாம். எந்த ஒரு விட்டமின்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியுமே டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனோ டாக்டர் பரிந்துரைக்காம தயவு செஞ்சு எடுத்துக்க வேண்டாம். நலமாய் வாழ்வோம், நலத்தை பரப்புவோம். இதே மாதிரி ஹெல்த் அவேர்னஸ் வீடியோ பாக்குறதுக்கு யோகம் யூடியூப் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.